999 ப்ரோ. ஒரு கண்ட்ரோலர், மெமரி கார்டு, ஏவி கேபிள், பவர் கார்டு, கேம் ஏத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவோம். இல்ல நீங்க பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்தா கேமும் ஏத்தி தருவோம் ஃப்ரீயா. இல்ல நீங்க பென்ட்ரைவ் வேணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணீங்கன்னா நீங்க கேம் பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். இல்ல 1500 பே பண்ணா 100 கேம்ஸ் வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஷேடோ கேம்ஸை பத்தி. ஸோ வழக்கம் போலதான் இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு வீடியோக்கு வந்திருக்கோம். ஸோ PS2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்சுவலா இதை சொல்லறாரு. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இது புதுசா இருக்கும். நீங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணி வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி தான். ஸோ பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் PS2 கேக்குறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பொருள், அதாவது ஸ்மார்ட் போன் இல்லாம இல்ல. ஸோ ஸ்டில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கூகுள்லயே தெரியும் PS2 ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. 2010ல தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா, ஐ திங்க் 2013ல தான் லாஸ்டா டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. சோனியோட லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து PS2 தான். ஸோ ஸ்டில் நவ் லெஃப்ட் ஓவர் அப்படின்றது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அதுல செக்ஸ் இருக்கு, செக் இல்ல அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ பாக்ஸ்ல வருது பாத்தீங்கன்னா ரிஃபர்பிஷ். இந்த எல்லோ பாக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷியல் பாக்ஸ்லாம் கிடையாது. செட்டுன்னும் போது அந்த கேம் சிடி போட்டு விளையாடக்கூடிய பிளேயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான். அதுல நீங்க இந்த ஜாய்ஸ்டிக்கு உள்ள வர கேபிள்ஸ் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பி மெட்டீரியலா இருக்கும். ஸோ நீங்க அதுவும் ஒரிஜினலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லெஃப்ட் ஓவர் பீசஸ் போனோம். பட் லெஃப்ட் ஓவர் பீசஸ்லாம் கிடைக்கிறது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் என்னெல்லாம் நீங்க வந்து அதுல பார்க்க வேண்டியதுன்னு சொல்றேன். ஸோ அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா PS2 ரெனூடு. ஸோ PS2 ரெனூட்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து PS2 PlayStation 2 ரெனூட்னா என்னன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி போட்டு அசம்பிள் பண்றதுக்கு பேர் PS2 ரெனூட். PS2 ரிஃபர்பிஷ்னா என்னன்னா ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணி நம்ம ரீசேலுக்கு போடுறது ரீஃபர்பிஷ்ட். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்க பைக் இருக்கு. உங்க பைக்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பிரேக் ஷூ போயிடுது. அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பிரேக் ஷூ பர்டிகுலரா மாத்துவீங்க. அப்படி மாத்துறதுக்கு பேர் ரிஃபர்பிஷ்ட். ஓகேங்களா? நீங்களே எல்லா புது ஸ்பேரையும் வாங்கி நீங்களே ஒரு பைக் அசம்பிள் பண்றது ரெனூடு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுதான் லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்ஸ். ஸோ லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸோ இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா இந்த சோனி சீல் இருக்கும். ஓகேங்களா? இந்த சோனி சீல் இருக்கும். இங்க மெயினா வந்து மார்க்கிங் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ பிரிண்ட் ஆயிருக்க 5 லாங்குவேஜ்லயும் இங்க 5 லாங்குவேஜ்ல வேர்டிங்ஸ்லயும் வந்து ரிட்டர்ன் எழுதியிருப்பாங்க என்னென்ன கண்டென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இங்கிலீஷ் அதே 5 லாங்குவேஜ்ல இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்லயோ இல்ல டாப்லயோ சீரியல் நம்பர், கன்சோல்ல இருக்க சீரியல் நம்பரும் இதுவும் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறமா பாருங்க ஜே வாரண்டி கார்டு இன்சர்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கணும். இந்த பார் கோடும் இருக்கணும். அது இல்லாம அகைன் கீழேயும் பாத்தீங்கன்னா சீல் ஒட்டுற இடம் வந்து இருக்கும் இங்கேயும். ஓகேங்களா? அதை தாண்டி நீங்க என்ன இன்னும் பார்க்கணும்னா தெளிவா பாக்ஸ் ஓகே. இப்போ பாக்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா கொடுத்துட்டு உள்ள ப்ராடக்ட் மட்டும் கிடைக்காது ப்ரோ. அதுதான் சொல்ல வரேன். அந்த இது மாதிரி பாக்ஸே கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சாலும் உங்களுக்கு ஈபேல இருந்து தான் கிடைக்கும். நாங்களே ஈபேல இருந்து தான் இந்த ப்ராடக்ட் எடுத்தோம். 15,000 கிட்ட எடுத்தோம். ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கிட்டையும் அகைன் ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. ebay.com நீங்க ஓபன் பண்றீங்க. இது வந்து யூரோப்ல இருக்கு. ebay.comல இங்க தெரியுதுங்களா, அங்க சீல் ஒட்டி இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஒரு லிஸ்டிங் தான் காட்டுறீங்க, பாருங்க ஃபுல்லா லெஃப்ட் ஓவர் பீசஸ்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. எவ்வளோ 5 பீஸ் $2,600. அப்ப பிரைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே போனீங்கன்னா இங்க பாருங்க கீழேயும் இருக்கு பாருங்க லிஸ்டிங் எல்லாமே. இல்ல ப்ரோ இது கிடையாது அப்படின்னு இல்லை, இங்க பாருங்க அதே மாதிரி இந்த சீல் மார்க்கிங் இருக்கா, இங்க பாருங்க இங்க வேர்டிங்ஸ் போட்டது இருக்கா. சோ அதே மாதிரி சீரியல் நம்பர் பாருங்க ஒட்டி இருக்காங்க. சோ இது எல்லாமே பக்காவா இருக்கு. சோ இதோட பிரைசிங் பாருங்க $500. $500னா 80 ரூபா இன்டூ 500 நீங்க போட்டுக்கோங்க நம்ம இந்தியன் மதிப்புல. இது எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து அவர் வச்சிருந்ததுக்கு லெஃப்ட் ஓவர் வாங்கி கொடுத்தாரு ஈபேல. 15,000 ரூபாய் எங்களுக்கு வந்ததே ப்ரோ. இது லெஃப்ட் ஓவர் பீசஸ் ஒரு 6,000 ரூபாய் தரதுலாம் கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படியே மீறி இருந்தாலும் இங்க பாருங்க இங்க கன்சோல்லயே அதோட MRP டேட்டு, ப்ரொடக்ஷன் டேட்டு
எங்க மேட் இன் ஆயிருக்கு எல்லாமே இது மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாக்ஸ்ல தெளிவா அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மென்ஷன் ஆயிருக்கும். இதெல்லாம் கூட வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த பாக்ஸையே ரெடி பண்ணிடுறாங்க, இந்த சீலையே ரெடி பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் ஓகேங்களா, இந்த கண்ட்ரோலர்ல சோனி லோகோ பிரிண்ட் ஆயிருக்கு தெரியுதுங்களா, நீங்க வச்சு ஃபீல் பண்ணலாம். இங்க அது மட்டுமே இல்லாம இங்கேயும் பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதை வச்சே நீங்க வந்து சோனி லோகோவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒயர்ஸ்ல எல்லாம் பாருங்க அவங்களோட பீடிங்ல வந்து என்ன நேம் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு. இது என்னோட சேனல்ல தெளிவா லென்த் எல்லாம் எடுத்து எவ்வளவு மீட்டர் இருக்கும்லாம் காமிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா, சோ அது மட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா இங்க கன்சோல், இது வாரண்டி சீல், இங்கதான் அந்த சீரியல் நம்பர் இருக்கும். இது பிஞ்சிட்டு இருக்கு. இதுல இருக்க சீரியல் நம்பரும் இந்த பாட்டம்ல காமிச்சு இல்லைங்களா, இதுல இருக்கிறதும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா ஃபேக் தான். இதுவே மேட்ச் ஆகல, இதுவே நான் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஆனா வந்து நான் ஈபேல காமிச்ச மாதிரி எவ்வளோ $500 ஒரு யூனிட், 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு நான் லெஃப்ட் ஓவர் பீஸ் தரேன்னா அடிச்சு சொல்றேன் அது 100% ஃபேக். அதை தாண்டிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சிடிஸ் வரும். அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டுலாம் இருக்கும். ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இது எல்லாமே இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட சேனல்லையும் நான் காமிச்சிருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தாதான் வந்து உங்களுக்கு மேண்டிட்டரியா பாத்தீங்கன்னா அஃபிஷியல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது. ஓகேங்களா, ஸோ நான் அதையும் காட்டுறேன் பாருங்க. அது இன்கேஸ் மிஸ்ஸிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் ஓவர் பீசஸே கிடையாது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இது 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 ஒண்ணுமே இல்லை. இதோட விஷயமும் நான் சொல்றேன், இதுல எதுவுமே ஐடிங்களா இல்ல. இப்போ வந்து போயிட்டு எல்லாருக்கையும் ஸ்மார்ட் போன் இருக்கு ப்ரோ. ஓகேங்களா, PS2 ஹவுசிங் ஷெல் அப்படின்னு போட்டீங்கன்னா லைவாவே காட்டிடுறாரு பாருங்க. PS2 ஹவுசிங் ஷெல் நீங்க போனீங்கன்னா இங்க தெரியுதுங்களா, ஷெல்லு 487 ரூபாய்க்கு ஷெல்லு கிடைக்குது. இந்த பாடி ஷெல். ஓகே, இவங்க சொல்றாங்க அந்த வாரண்டி சீலோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாரண்டி சீலோடய இங்க குத்துருவாங்க இந்த ஷெல்லுலயே. ஆமா, ஷெல்லுலயே குத்துருவாங்க. அது ஹவுசிங் ஷெல். நீங்க கீழே இங்கேயே போய் பாருங்க, எல்லாமே இருக்கு பாருங்க. பாருங்க இது பாருங்க, இந்த ஷெல்ல போட்டுதான் லெஃப்ட் ஓவர் இங்க தெரியுதுங்களா, சீரியல் நம்பர் முதல் கொண்டு இது போட்டு சைனால வந்து ஸ்க்ரூவோட ஹவுசிங் ஷெல்லோட கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஓவர் பீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு இப்போதைக்கு இல்ல. அப்படி இருந்தா ஒரு பீஸே $500 தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா 15000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நானே இந்த என்னோட வீடியோல வாரண்டி கார்டுலாம் காமிச்சிருப்பேன். இப்போ மிஸ் அவுட் ஆயிடுச்சு, எங்கேயோ வச்சுட்டோம். அதெல்லாம் கம்பல்சரி இருந்தா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். கரெக்ட், அதை நீங்க பின் பண்றேன் பாத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோலரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாம பேசிக் செட்டப் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்மளுக்கு PS5 செட்டப் பண்ற மாதிரி இதுவும் செட்டப் ஆகும். அதை நீங்க ஃபுல் டீடைல் வேணும்னா நம்ம சேனல்ல பாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் PS2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்கதான் வந்து இந்த PS2 ப்ரொடக்ஷனான யூனிட்ஸ், அதாவது கண்ட்ரோலர், மெமரி கார்டு, மல்டி டேப், இதுதான். இதுல HDMI கன்வெர்டர்னு ஒண்ணு வரவே இல்லை. ஓகேங்களா, ஒரிஜினல் HDMI கன்வெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் விற்கிறாங்க. இது வந்து பேசிக்கா உங்களுக்கே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பக்கா வந்து ஒரு காப்பியான ஐட்டம், மேட் இன் சைனா. இது இங்க பாருங்க, மேட் இன் சைனா. இது ஒரிஜினல் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இது கிடையவே கிடையாது. நீங்களே கூட கூகுள்ல போய் போட்டு பாருங்க, உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து தப்பா மிஸ்லீட் பண்ணி நீங்க வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்குன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஏமாந்துடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஓவர் பீசஸே நாங்க எதுக்கு வாங்கிட்டோம், ஒரு அவேர்னஸ்க்காக தான், சேலுக்கு கிடையாது இது. ஸோ எங்கன்னா யாருன்னா இல்லை ப்ரோ லெஃப்ட் ஓவர் இருக்கு நான் வாங்கினேன்னு சொன்னாங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஃபேக்கு. இப்போதைக்கு வருது ரீஃபர்பிஷ்ட் ஆர் ரெனூட். ரீஃபர்பிஷ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3999 ப்ரோ, ஒரு கண்ட்ரோலர், மெமரி கார்டு, ஏவி கேபிள், பவர் கார்டு, கேம் ஏத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவோம். இல்ல நீங்க பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்தா கேமும் ஏத்தி தருவோம் ஃப்ரீயா. இல்ல நீங்க பென்ட்ரைவ் வேணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணீங்கன்னா நீங்க கேம் பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். இல்ல 1500 பே பண்ணா 100 கேம்ஸ் வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ இல்ல ப்ரோ எனக்கு வந்து அந்த கேம் ஏத்துற வீடியோவை நீங்க கொடுத்துட்டா இதெல்லாம் தேவையில்லையா ப்ரோ? தேவையில்லை. அந்த வீடியோலயே நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு 1 month வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். ஆமா, வித் வாரண்டியோட. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெனூட் ஐட்டம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே சேம் தான். இது 4999 வரும் உங்களுக்கு. கேம் நீங்க தனியா ஏத்துறதா இருந்தா பென்ட்ரைவ் கொண்டு வந்தா ஃப்ரீயா ஏத்தி கொடுத்துருவோம். இல்ல உங்களுக்கு கேம் பென்ட்ரைவ் வேணா 500 rupees. நெக்ஸ்ட் PlayStation 3 பத்தி இன்ட்ரஸ்டிங்கா சொல்றாரு, லைனப்ல வாங்க. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ப்ரோ, PlayStation 3 புதுசு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மறுபடியும் நம்பாதீங்க. PlayStation 3க்கான லெஃப்ட் ஓவர் பீசஸ் வந்து நான் eBayல பேசிட்டு இருக்கேன். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வருதுன்றதுனால அது எடுத்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெம்பில்ல.
எதனா ஒரு சீப் பிரைஸ்ல வந்துச்சு, ஒரு 15,000 20,000 வந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட வீடியோவை நான் வந்து போடுவேன் கூடிய சீக்கிரத்துல. இங்க பிளே ஸ்டேஷன் இருக்கிறது 3 மாடலும் இருக்கு. இதுதான் வந்து பிளே ஸ்டேஷன் 3, இது ஃபேட் மாடல்னு வாங்க, இது ஸ்லிம் மாடல்னு வாங்க, இது சூப்பர் ஸ்லிம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ல நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரிப்பேருக்காக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வேண்டாம் இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இது ரிப்பேர் பண்ணி ஒரு 7,000 rupeesக்கு சேல் பண்ணுறோம் ப்ரோ இதை. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுற காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது எல்லாமே டேலி பண்ணி ஒரு 500 to 1000 ப்ராஃபிட் வச்சு நம்ம இதை கொடுத்துருவோம். ஸோ PS3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 15,000 12,000 அப்படி யூஸ்டு கன்சோல்ல ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம 7,000 rupeesல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். PS3 வந்து பாத்தீங்கன்னா 9,000 rupees ஸ்லிம் மாடல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்லிம் மாடல்லாம் பாத்தீங்கன்னா 10,500ல இருந்து யூஸ்டு மாடல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்கேஸ் நமக்கு சீப்பரா வந்துச்சுன்னா ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ப்ரோ நான் வந்து PS3ல இருந்து PS4 அப்கிரேட் ஆகுறேன், எனக்கு வந்து PS3 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துறீங்களா? அப்படி வர எக்ஸ்சேஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துப்போம் 4,000 to 7,000 டிபெண்டிங் அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நாங்க அந்த ப்ராடக்ட்டை எடுத்துப்போம் உங்ககிட்ட இருந்து. உங்ககிட்டயும் அந்த கன்சோல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா, இல்ல ஒரு டெட் கன்சோலா, தாராளமா நம்ம ஷேடோ கேம்ஸ் இருக்கும், நீங்க கொண்டுட்டு வாங்க. நாம அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி அதுக்கான வேல்யூ என்னவோ பெஸ்டா கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க சேலும் நம்ம கிட்ட பண்ணலாம் கைஸ். ஸோ அது மாதிரி ரீசேலுக்கு வந்த யூனிட்ஸ் தான் இது எல்லாமே. இதுல என்னென்ன வேரியன்ட் என்னென்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். இது நம்ம பேசிக்கா 7,000 கொடுக்குறோம், இது வந்து பாத்தீங்கன்னா 9,000 கொடுக்குறோம், இது 10,500 கொடுக்குறோம். என்னன்னா மாடல் வைஸ் டிஃபரன்ஸ், யூஸ்டு வந்து எந்த அளவுக்கு யூஸ்டா இருக்கு அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இதை நம்ம கொடுப்போம். இன்னும் சீப்பராகவும் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு ஷேடோ கேம் ஷாப்னு, அதுலேயும் யூடியூப்ல வந்து நாங்கள் எங்கள் சேனலில் போடுவோம். அதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து PS3 புதுசு இருக்கு வாங்கிக்கோங்க, இல்லை லெஃப்ட் ஓவர் பீசஸ் இருக்கு வாங்கிக்கோங்கன்றாங்க. எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று இல்லவே இல்லை. புதுசுனா ஒன்றும் இல்லை, நானும் இதே PS3 உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கு கேட்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இதை பற்றி எதனா ஐடியா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஐடியா இருக்கா? ஐபி மொபைல் ஐபி. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, உக்காந்து இது ஒரு வேலையாக பண்ணணும். ஸோ நீங்கள் அடிச்சுட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ், இதுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உக்காந்து தொடக்கணும், தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதுங்களா? நல்லா உட்காந்து தொடக்கணும், தொடச்சா டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இது மாதிரி தொடச்சி கொடுக்கறதுனால நீங்க ஒரு 3,000 4,000 கொடுக்குறீங்கன்னா நானே தொடச்சி தரேன், கொடுங்க. பட் ஆனா உண்மையான கருத்து இதுதான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஸ்டு ரிஃபர்பிஷ்டு தான் இருக்கும். பிராண்ட் நியூ பாருங்க, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க லைட்டா தொடச்சதுக்கே. இதுல ஒன்னும் ஷைனர்லாம் இருக்கு ப்ரோ, போட்டு நல்லா உட்காந்து பலன்னு தொச்சா புதுசு அப்படின்னு நம்பிடுவாங்க, லெஸ் யூஸ்டுன்னு சொல்லிடுவாங்க. நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், லெஸ் யூஸ்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர் பர்ச்சேஸ் பில், எப்போ வாங்கினது அப்படின்ற பர்ச்சேஸ் பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அது லெஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பில்லே இல்லை, வாயில நான் கூட தான் லெஸ் யூஸ்டு 4 மாதம் யூஸ்டுன்னு சொல்லுவேன், நீங்கள் வாங்கிடுவீங்களா? சில பேர் நம்பிக்கையில் வாங்கிடுறாங்க, ஆனால் அது தப்பு. பட் நீங்கள் ஒரு ப்ராப்பராக பில் இல்லாமல் வாங்குறீங்கன்னா அது லெஸ் யூஸ்ட் கிடையாது கைஸ், அது புரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃபர்பிஷ் ஆர் ரெனூட் நான் சொன்ன மாதிரி தான். இது ரெனூட், இது பார்க்க இதுதான் வந்து புதுசுன்னு கரெக்டாக மார்க்கெட்டில் வந்து சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படிதான் நினைச்சேன், கவர்லாம் கரெக்ட்ல இருந்தது. ஸோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன், புதுசுன்னு ஒன்று இல்லை. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டு அப்படி கொடுப்பாங்க. இல்லை யூஸ்டு யாருன்னா ஒரு வச்சிருக்காங்க, ஒரிஜினலாகவே வாங்கி வச்சிருப்பாங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு வருவாங்க, அப்போ ஒரிஜினல் பாக்ஸ் கூட கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிழிஞ்சி நார்மலா அந்த லெவல்ல தான் கிடைக்கும். இதுலயும் பிராண்ட் நியூ அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ரெனூட் ரிஃபர்பிஷ்ட் யூஸ்டு தான். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 7,000 rupeesல இருந்து இருக்கு கைஸ். ஸோ ஒன்னே நீங்க 7,000 பார்த்தோம் ப்ரோ, எனக்கு 7,000 அதுக்கு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா அதை தான் நான் சொல்ல வரேன், அது எக்ஸ்சேஞ்சுக்கான வர யூனிட் இல்லை ரிப்பேருக்காக வர யூனிட் லிமிட்டடா தான் கிடைக்கும். அந்த அப்டேட்ஸ்க்கு தான் நீங்க வந்து நம்ம ஷேடோ கேம்ஸ் ஷாப் இல்ல ஷேடோ கேம்ஸ் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். அதுல ரெகுலர் அப்டேட்ஸ் வருது. இது ரீஃபர்பிஷ்ட் அண்ட் ரெனூடோட பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ரீஃபர்பிஷ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 rupees வித் 1 month வாரண்டியோட கிடைக்கும். சூப்பர் ஸ்லிம் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 15,000 rupees வித் 1 ஜாய்ஸ்டிக் 30 games 3 months வாரண்டியோட கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெனூட் யூனிட்ஸ், இது வந்து 18,000 வரும். உங்களுக்கு வந்து 30 games ஒரு ஜாய்ஸ்டிக்கு உங்களுக்கு 18,000ல கிடைக்கும். இது வந்து 6 months வாரண்டியோட கிடைக்கும். இதுவும் லிமிட்டடா தான் கிடைக்கும். ரீஃபர்பிஷ்ட் அண்ட் யூஸ்டு எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேடோ கேம்ஸை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பா கைஸ். ஸோ அடுத்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா PS4க்கு போவோம். ஸோ வாங்க PS4 பத்தி தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன்.